Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Saturday evening chocobar பண்றதுக்காக ஐஸ்கிரீம் மோல்டில் ஐஸ்கிரீம் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் சண்டே சர்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாக்கோபாருக்கு சாக்லேட் சிரப் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி எடுத்தால் சாக்கோபார் ரெடி ஆகிடும்னு நினச்சி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு சாக்கோபார் லாஸ்ட்டாக வரவே ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் போல், அதான் சாக்கோபார் ஒழுங்காகவே வரல. நான் மினி vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டே மார்னிங் 4:45க்கு எழுந்திரிச்சேன். ஏன்னா 5 o'clock சிக்கன் குருமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ச் கிளம்பலான்னு சொல்லிட்டு சிக்கன் குருமா பண்ணி வச்சுட்டு போனால் அம்மா அதுக்கப்புறம் சர்ச் போயிட்டு இட்லி ஊற்றி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு வரதுக்கு ஒரு 10 o'clock ஆயிரும். ஸோ போயிட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் சீக்கிரமாக இருந்துச்சு சிக்கன் குருமா பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இட்லி தோசை கூட நான்வெஜ் வச்சு சாப்பிட்டு. சரி அதனாலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிக்கன் குருமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் குருமா பண்ணேன். எப்பவும் தோசை இட்லிக்கு சட்னி அதுக்கப்புறம் கடலை குழம்பு இது மாதிரி தான் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால சாட்டர்டே நைட்டு அண்ணா வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அப்புறம் நைட்டே க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுட்டோம் சண்டே மார்னிங் செய்யறதுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குறேன். இஞ்சி பூண்டு நான் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணேன், நைட்டு செஞ்சு வைக்கல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போட்டால் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சு தான் நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் வீட்டில் இல்லை, அம்மாட்ட கேட்கும் போது இந்த கொப்பரை தேங்காய் தான் இருந்தது. இது ஊர்லேருந்து நாங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனா இன்னும் நல்லாயிருக்கும்னு அம்மா சொன்னாங்க. சரி இந்த தேங்காவே போட்டுடலான்னு சொல்லிட்டு கொப்பரை தேங்காவை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு நார்மல் தேங்காவோட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நல்லா காஞ்சி போயிருக்கனால. ஸோ தேங்காய் பாலை ரெடி பண்ணி வச்சுட்டேன். தக்காளி வெங்காயத்தை வதக்கி வச்சுருந்ததுலேருந்து பாதி எடுத்து அதை அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அந்த தக்காளி வெங்காயத்தில் சிக்கனை போடுறேன். இந்த சிக்கனில் நைட்டு உப்பு பெப்பர் மஞ்சத்தூள் இது அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டோம். அந்த சிக்கனை போடுறேன். சிக்கன் போட்டு ஒரு பாதி அளவு வந்ததுக்கப்புறம் பெப்பர் உப்பு மஞ்சத்தூள் இது மூணும் போடுறேன். இது பெப்பரும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். ஆல்ரெடி சிக்கனில் இருந்தனால கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா கிண்டி விடுறேன். இது கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா இது மூணுத்தையும் போட்டு நல்லா வேக வைக்கிறேன். சிக்கன் குழம்பு மசாலா மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கிரேவிக்கு குருமாவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காரம் கம்மியாக தான் போடுறேன். மசாலா போட்டதுக்கப்புறம் மசாலா விட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை அரைச்சி வச்சுருந்தேன், அதை போட்டுட்டு அப்புறம் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிட்டு அந்த ஜாரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி அதிலையும் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி உப்பு செக் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுறேன். இது கிரேவியாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கலாம், தண்ணி கம்மியாக ஊற்றி. நான் குருமா பண்ணுறனால தண்ணி நிறையா ஊற்றுறேன். அப்போ தான் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். குருமா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் போய் கிளம்பிட்டு வந்துட்டேன். கிளம்பிட்டு பார்த்தா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்ச் போயிட்டேன். இன்றைக்கி நான் சர்ச்லேருந்து வரதுக்கு 11 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். வீட்டில் நான் மட்டும் தான் சாப்பிடல, ஏன்னா 11 o'clock ஆகிடுச்சுல, எல்லாருமே சீக்கிரமாக சாப்பிட்டுட்டாங்க. நான் வரதுக்கு லேட்டானனால அதுக்கப்புறமா சாப்பிட்டேன். குருமா கொஞ்சம் நிறையா இருந்தனால ஆஃப்டர்நூனுக்கும் அம்மா குருமாவே வச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. சரி சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டு இந்த குருமா தான் வச்சுருந்தோம்.
ஆஃப்டர்நூன் லஞ்ச்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3 o'clock போல் சர்ச் கிளம்பியிருந்தோம், செம்மஞ்சேரியில் உள்ள சர்ச்சுக்கு. இந்த சர்ச் வந்து எப்போவுமே நாங்கள் ஃபஸ்ட் சண்டேக்கு வந்து வருவோம். ஸோ இந்த சண்டே வந்து ஃபஸ்ட் சண்டேனால இந்த சர்ச்சுக்கு வந்து போயிருந்தோம். செம்மஞ்சேரி போயிட்டு அதுக்கப்புறம் பெசன்ட் நகர் போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெசன்ட் நகர் போயிட்டு இருந்தோம். பெசன்ட் நகரில் உள்ள அங்கே உள்ள சர்ச் தான் போயிருந்தோம், மாதா சர்ச்சுக்கு. அப்போல்லாம் வந்து அடிக்கடி போவோம். இப்போ போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இந்த சண்டே வந்து அங்கேயும் போயிருந்தோம். ஈவினிங் அடையார் போனனால அங்கே சர்ச்சில் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு பீச் போனோம். ஏன்னா வந்து இருந்ததுக்கப்புறம் பீச்சில் போய் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும் பீச் பார்க்குறதுக்காக. அதனால பீச்சும் போயிருந்தோம். இது எந்த சைட் பீச்னா, சர்ச்லேருந்து ரைட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரீட் போகும். அந்த ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட்டு வர போனோன்னா பீச் வந்துடும். இந்த பீச்சில் வந்து அவ்வளோவா கூட்டமே இருக்காது. நம்ம மெயின் அந்த சைடு போனோம்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இந்த சைடு அவ்வளோவா இருக்காது. இந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போதே வந்து மீன் கடைலாம் இருக்கும், ஒரு 2-3. நாங்கள் எப்போ போனாலுமே வந்து இந்த கடையில் வந்து மீன் சாப்பிட்டுட்டு தான் போவோம். சரி இந்த டைமும் வந்து அது மாதிரி கொஞ்சம் நேரம் மீன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச் போனோம். வேணுமா? நான் முன்னாடியே சொன்னேன் இந்த பீச்சில் வந்து அவ்வளோவா கூட்டம் இருக்காது. சண்டேனாலே வந்து பீச்சில் ரொம்ப கூட்டம் இருக்கும். அடையார் பீச்சில் இந்த சைட் பீச் வந்தனால இங்கே வந்து கூட்டம் இருக்காது. ஆஃப்டர்நூன் சர்ச் போயிட்டு அப்புறம் பீச்லாம் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 9:30 ஆயிடுச்சு. சண்டே வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரை எனக்கு டே இப்படி தான் போச்சு.